புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா, இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் குமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் முதலமைச்சர் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பேரிடர் மேலாண்மை துறை நிதியின் மூலம் கடலோர காவல் படைக்கு புதிதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் மீட்பு படகுகளை சீனியர் SP கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக வளாகத்தில் கடலோர காவல்படை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து புதிதாக 3 ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டுள்ளன. அதன்படி புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பேரிடர் மீட்பு படகுகளை சீனியர் SP கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார். இதில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் வேலையன் மற்றும் போலீசார் உடனிருந்தனர். புதிதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலம் பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை விரைவாக மீட்க முடியும். பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுகிறது. இதற்காக கடலோர காவல்படையில் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் 1,28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரியாங்குப்பம், இடையார்பாளையம், ஜலகண்டேஸ்வரர் நகரில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் மணவெளி தொகுதி அரியாங்குப்பம், இடையார்பாளையம், ஜலகண்டேஸ்வரர் நகரில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1,28 லட்சம் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் சத்பவனோ உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த
இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கண்டன உரையில் முஜிபுர் ரஹ்மான் பேசும்போது, வாக்காளர்கள் நீக்கிய தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். புதுச்சேரியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் முகத்துவாரம் தூர்வாரும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் நோனாங்குப்பம் ஆற்றில் படகு சவாரி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மீனவர்களும் ஆற்றின் வழியாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்நிலையில் முகத்துவாரத்தில் படகுகள் கரை தட்டுவதால் படகுகள் சேதம் அடைகிறது. இதனால் முகத்துவார பகுதியை தூர்வார வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நோனாங்குப்பம் ஆற்றின் முகத்துவாரத்தை 50 லட்சம் செலவில் தூர்வாரும் பணி இன்று தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதுகுறித்து சபாநாயகர் செல்வம் கூறும்போது, சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் முகத்துவாரம் தூர்வாரப்படுத்தப்படுகிறது. இதனால் சுற்றுலா செல்லும் படகுகளும் மீனவர்களின் படகுகளும் சேதம் அடைவதை தடுக்கலாம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பைக் மீது மோதியதில் பைக்கில் வந்த பெண் உயிரிழந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் நேற்று இரவு தனது தாய்க்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அவருக்கு சொந்தமான டெம்போ வேனில் தனது தாயை காரைக்காலில் உள்ள வீட்டில் விட சென்றார். வேனை சண்முகப்பிரியன் என்கிற நபர் ஓட்டினார். இந்நிலையில் கடலூர் சாலை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது மோதாமல் இருக்க வேனை லேசாக திருப்பியுள்ளார். அப்போது அங்கிருந்த பேரிகேட் மீது மோதிய வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலைக்கு சென்று எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது மோதியது. இதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார். அதில் அவருக்கு முன்தலையில் பலத்த அடிபட்டிருந்த நிலையில் சாலையில் அவ்வழியே சென்றவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேன் ஓட்டுநரை கைது செய்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வேனில் பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் குறித்து விசாரணை செய்தபோது அவர் கோம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியேட்டர் ஊழியர் ராம்குமார் மனைவி அமுதா என்பதும் விபத்து நடந்த இடத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள டைல்ஸ் கடை ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பான நெஞ்சை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியில் 8 பேரிடம் ரூபாய் 5,10,000 மோசடி செய்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அடுத்த மணமேட்டை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்துள்ள ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் 2,61,678 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் காலாப்பேட்டை சேர்ந்த பெண் 64,300, புயவர்பாளையத்தை சேர்ந்த நபர் 36,690, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 14,000, புதுசாரத்தை சேர்ந்த நபர் 40,000, ஏனாமை சேர்ந்த நபர் 69,177, சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் 10,000, மற்றொரு பெண் 15,000 என 8 பேர் மோசடி கும்பலிடம் 5,10,815 ரூபாய் ஏமாந்துள்ளனர்.
இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வாணிக உச்சி மாநாடு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோர், 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்த அவர், 50க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்திற்கு சகடை வழங்கும் நிகழ்ச்சி ஆம்புலன்ஸ் மணி, குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் உபயமாக வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் சுவாமி ஏற்றி செல்ல சகடை உபயமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலாம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் மணி என்கின்ற மணிகண்டன் மற்றும் குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ராமநாதபுரம் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு ராமநாதபுர கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் முன்னிலையில் சகடை வழங்கினர். முன்னதாக ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் விழா குழுவினர் முன்னிலையில் சகடையை ஆலயத்திற்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள், ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் சகடை வழங்கப்பட்டதையொட்டி ஊர் முழுவதும் சகடை வீதி உலா நடைபெற்றது. பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அரசு துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து அரசு துறைகளுக்கும் பிறப்பித்துள்ள உத்தரவில், பருவமழை துவங்குவதற்கு முன் அடுத்த மாதத்திற்குள் அனைத்து நீர்வரத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். வாய்க்கால் அடைப்புகளை சரி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து குடிநீர் தொட்டிகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மழை காலங்களில் கூடுதல் மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். மழை காலத்தில் 24 மணி நேரமும் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்க வேண்டும். கடந்த முறை நீர் தேங்கிய கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர் மற்றும் பூமியான்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வாய்க்கால்களை தூர்வாரி மீண்டும் நீர் தேங்காத வகையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கும்போது கரையோர மக்கள் பாதிக்காத வகையில் தமிழக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். கொம்யூன் ஆணையர்கள் தங்களது பகுதியில் உள்ள ஏரிகளையும் தினசரி கண்காணிக்க வேண்டும். போதிய மருந்து மாத்திரைகள், ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சியில் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ். 75 வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவைத் தலைவருமான SP சிவக்குமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்துக் கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார்.
ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ், திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும், காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமாரிடமிருந்து தனது இடத்தை மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.